அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மேலான துஆ பரக்கத்தை கொண்டும், குறிப்பாக வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டும், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டும் இன்றைய 29ஆம் பிறையினுடைய பயான் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு பாவங்களை களைவோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஹஸரத் அவர்கள் உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் வ தாஜில் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரதீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா வ பி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖ முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹூன அன்ஹு நுகஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும் வ நுதுகில்கும் முதுகலன் கரீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் ஸலவாத்திக ஷைஉன் வ பாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் பரகாத்திக ஷைஉன் வ ஸல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் ஸலாமிக ஷைஉன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமா என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 29வது தராவீஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இலவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளையெல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதமிருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் நிறைவாக செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருளுவானாக. இந்த நோன்பையும் இந்த ரமலானையும் மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாகவும் நோன்பாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்தருளுவானாக. நம் வாழ்நாளில் இதுபோன்று இன்னும் பல ரமலான்களை சந்திப்பதற்கும் அந்த ரமலான் நமக்கு பாக்கியமாக அமைவதற்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு 29வது தராவீஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. 28 நோன்புகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நோன்பு. நாளை மறுநாள் என்பது அது சந்தேகத்திற்குரியது தான். நோன்பாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இந்த சொற்பொழிவு தான் இந்த ரமலானுடைய கடைசி சொற்பொழிவாக இருக்கும்.
என்பதை மனதில் வைத்து நோன்பை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏன் கடமையாக ஆக்கினான் என்பது குறித்து ஒரு சில செய்திகளை நாம் இங்கே தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான எத்தனையோ தலைப்புகள், பேச வேண்டும் என்று நினைத்த பல தலைப்புகள், அதை பேசுவதற்கான நாட்கள் இல்லை. அவைகளெல்லாம் நாம் கட்டாயமாக தெரிந்தே ஆக வேண்டும். குறிப்பாக மாற்று மத சகோதரர்களோடு நாம் கொண்டிருக்கிற உறவு, அது எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எதுவரைக்கும் அது எல்லை என்ன, நாம் இப்போது எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், அதனால் நாம் இழந்தது என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, நாம் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு வரம்பு கடந்து விட்டோம், அத்துமீறி விட்டோம் என்பதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள் இருக்கின்றன சகோதரர்களே. அதையெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவதாக, பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், அதனால் அதில் நாம் ஏற்பட்டு செய்திருக்கிற தவறுகள் என்ன என்பது குறித்து சில தகவல்களை நாம் பேச வேண்டும் என்று நினைத்தோம். அதற்கான நாள்களும் இல்லை. இன்னொன்று, நமக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற கொடுக்கல் வாங்கல், கடன் போன்ற கொடுக்கல் வாங்கல், அது எவ்வளவு பாரதூரமானது, நாம் அதை எவ்வளவு அலட்சியமாக லேசாக கருதி அதையெல்லாம் கடந்து வந்து விட்டோம். அது எந்த அளவிற்கு அதை குர்ஆன் கண்டிக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் கண்டிக்கிறார்கள், அதில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது என்பது குறித்து, கடன் குறித்து சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதற்கான காலமும் இல்லை. இன்னும் இதுபோன்று பல செய்திகள் நாம் அன்றாட வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய பல தலைப்புகளில் அதையெல்லாம் பேச முடியாமல் போய்விட்டது சகோதரர்களை. இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு நோன்பு சம்பந்தமாக, இந்த நோன்பின் மூலமாக நாம் செய்ய வேண்டிய அடைய வேண்டிய பலன் என்ன, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இதை கடமையாக ஆக்கினான் என்பது குறித்து சில செய்திகளை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதன் பிறக்கிற போது எந்த பாவமும் இல்லாமல் பரிசுத்தமாக பிறக்கிறான், அப்பழுக்கற்ற நிலையில் பிறக்கிறான். பிறந்து உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் பல்வேறு பாவங்களில் ஈடுபட்டு மாசடைந்து விடுகிறான். அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்று சொன்னால், மனிதன் உலகத்தில் பிறக்கிற போது எப்படி பரிசுத்தமாக பிறந்தானோ அதுபோலவே என்னுடைய சமூகத்தில் முன்னால் வந்து நிற்கிற போது பரிசுத்தமாக வந்து நிற்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்டுவிட்ட அந்த பாவங்கள், அதனால் ஏற்பட்டுவிட்ட மாசுகள், இவையெல்லாம் களையப்பட்டு பரிசுத்தமான நிலையில், அப்பழுக்கற்ற நிலையில் தன் அடியான் தனக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று அவளது விருப்பம். அந்த மாசுகளிலிருந்து மனிதனை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் செய்திருக்கிற பல்வேறு ஏற்பாடுகளில் ஒன்றுதான் நோன்பு சகோதரர்கள். இன்னொன்று இஸ்திக்ஃபார், அதுபோல் நோன்பு, இன்னும் பல்வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ் அதற்காக செய்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதத்தில் ரெண்டு சக்தி இருக்கிறது. ஒன்று மலக்கானியத்து, இன்னொன்று ஷைத்தானியத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பிறக்கிற போது அந்த மனிதனோடு ஒரு மலக்கு சாட்டப்படுகிறார், ஒரு ஷைத்தானும் சாட்டப்படுகிறான். ரெண்டு பேரும் அவனோடு இருக்கிறார்கள். ஒன்று மிருக சக்தி, இன்னொன்று தெய்வ சக்தி. இப்படி வைத்துக் கொள்ளலாம். இந்துக்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் மிருக சக்தி என்றும், இன்னொன்று தெய்வ சக்தி என்றும் வைத்துக் கொள்ளலாம். நம்மில் அதை மலக்கானியத்து என்றும் ஷைத்தானியத்து என்றும் நாம் அதை சொல்லுவோம் சகோதரர்கள். இந்த ரெண்டும் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்கிற போது அதை திரும்பவும் நம்ம செய்ய சொல்லி திரும்ப தூண்டுதல் வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? இதுதான் மலக்கானியத். அதே நேரத்தில் இப்போ தான் செய்யணுமா, இப்போ செஞ்சால் தான் முடிஞ்சிச்சா,
நாளைக்கெல்லாம் நேரமாப்பா இல்லை, நாளை மறுநாள் செய்ய முடியாதா எந்த ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா, அதை தாமதப்படுத்த சொல்லி, இதுதான் ஷைத்தானியத். அதுபோல் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிற போது உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதான்ப்பா, அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிக்க வேண்டியதான், அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டியது, பாவம் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதான். இந்த வயசில் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்கிறது என்று ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா, இது ஷைத்தானியத். டே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் எவ்வளவுலாம் உபகாரம் செஞ்சுருக்கிறான், அப்படி உபகாரம் செஞ்ச அந்த அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யலாமா என்று ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா, தவறு செய்ய போகிற போது. இது மலக்கானியத். தவறு செய்கிற போதும் அந்த ரெண்டும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கின்றன, நன்மை செய்கிற போதும் அந்த இரண்டும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. தீமைகளை செய்ய சொல்லி ஷைத்தானியத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது, நன்மைகளை செய்ய சொல்லி மலக்கானியத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. நன்மைகளை செய்ய விடாமல் தடுத்து அதை தாமதப்படுத்தும்படியாக ஷைத்தானியத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல் நன்மைகளை இப்பொழுதே செய்துவிடு என்று மலக்கானியத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. சகோதரர்களை, இந்த மனிதன் இந்த ரெண்டுக்கு எதற்கு கட்டுப்படுகிறான் என்பது இங்கு கவனத்திற்குரியது. ஒவ்வொரு செயலிலேயும் ஒவ்வொரு தூண்டுதல் நேரத்திலேயும் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு தவறுகளையே செய்ய ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், இந்த மலக்கானியத்து என்கின்ற அந்த சக்தி இருக்குதோ அது பலகீனமடைந்து போய்விடும். பலகீனமடைந்து இது வலிமை பெற்றுவிடும், ஷைத்தானியத்து வலிமை பெற்றுவிடும். நன்மைகளை செய்ய சொல்லுகிற அந்த மலக்கானியத்துடைய ஏவலுக்கு மனிதன், அந்த தூண்டுதலுக்கு மனிதன் கட்டுப்பட்டு நன்மைகளை செய்து கொண்டே போய் தீமைகளை குறைத்து விட்டான் என்று சொன்னால், ஷைத்தானியத்து பலகீனப்பட்டு விடும், மலக்கானியத்து வலிமை பெற்றுவிடும். இப்படி ரெண்டு சக்திக்கு மத்தியில் மனிதன் உழந்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மை தீமை செய்ய தூண்டி ஒரு சக்தி ஷைத்தானியன் உள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது, ஷைத்தானியத்தின்கிற ஒரு சக்தி. அதற்கும் மேலாக நம்முடைய நஃப்ஸு ஒன்று இருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், நஃப்ஸு என்பது ஷைத்தானை விட மிக கொடியது. ஷைத்தானை கூட, இப்லீஸை கூட ஒரு வகையில் சேர்த்து கொள்ளலாம். நஃப்ஸ் அப்படி அல்ல, அதை விட கொடியது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன நஃப்ஸ அம்மாரத்தும் பிஸ்ஸு. நஃப்ஸ் இருக்கிறதே, அதன் இயல்பு தீமையை செய்ய சொல்லி ஏவுவது தான், தீமையை செய்ய சொல்லி தூண்டுவது தான் நஃப்ஸுடைய இயல்பு தன்மை. அது தூண்டிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஒரு தவறை செய்ய போகிறோம், செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஷைத்தான் பரவாயில்லப்போ அதை விட விட்டுரு, இதை செய், இது இன்னொரு தவறை இப்போ காட்டுவான், இன்னொரு தவறின் பக்கம் கவனத்தை திருப்புவான். அதுவும் இல்லையா இன்னொரு தவறு, இப்படி ஏதோ ஒரு தவறை செய்தால் போதும், அவன் திருப்தி கொண்டு விடுவான். இப்லீஸ், ஷைத்தான். நஃப்ஸ் அப்படி அல்ல. எந்த தவறை நம்ம செய்ய வைக்க வேண்டும் என்று அது விரும்புகிறதோ அதை செய்ய வைக்காமல் அது விடாது. இதுதான் நஃப்ஸுடைய இது. அதனால் நஃப்ஸு பெரிய கொடிய விரோதியா, ஷைத்தான் பெரிய கொடிய விரோதியா என்றால், நம்முடைய பெரிய கொடிய விரோதி ஷைத்தானை விட நஃப்ஸு தான். சகோதரர்கள், ஷைத்தான், இப்லீஸ் எல்லோரையும் கெடுத்தான். அவனை யார் கெடுத்தார்? அவனுடைய நஃப்ஸு தான் கெடுத்தது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வநஃபக்து ஃபீஹி மின் ரூஹி ஃபக்உ லஹு சாஜிதீன். நான் என்னுடைய ரூஹை இந்த ஆதமில் உடம்பில் ஊதியவுடன் நீங்கள் அவருக்கு சஜிதா செய்து விழுந்து விட வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். மலக்குமாக தான் சஜிதா செய்து விட்டார்கள். அவர்களோடு இருந்த இப்லீஸ் மறுத்து விட்டான். ஏன்? அல்லாஹ் கேட்டான், மா மனஅக்க அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய. என்னுடைய கரத்தால் படைத்த இந்த ஆதமுக்கு சஜிதா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்டான். அவன் என்ன சொன்னான்? கால அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஏனென்றால்
ஹலக்குத்தனி மின் நாரியும் ஹலக்குத்தகு மின் தீன், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை மண்ணிலிருந்து படைத்தாய். மண்ணுடைய தன்மை இப்படி தூக்கி போட்டால் கீழே போகும், நெருப்புடைய தன்மை கொளுத்தி காட்டினால் மேலே போகும். மண்ணுடைய தன்மை கீழ் நோக்கி போவது, நெருப்பின் தன்மை மேல் நோக்கி போவது. கீழ் நோக்கி போகிற மண்ணிலிருந்து அவரை படைத்திருக்கிறாய், மேல் நோக்கி போகிற நெருப்பது என்னை படைத்திருக்கிறாய், அதனால் அவரை விட நான் தான் சிறந்தவன். அப்படி இருக்கிற போது நான் ஏன் அவருக்கு சஜிதா செய்ய வேண்டும்? அவரை விட நான் தான் சிறந்தவன் என்று அவனை இப்படி கெடுத்தது, அல்லாஹுடைய உத்தரவுக்கு அடிபணியாமல் கெடுத்தது எது என்றால் அவனுடைய நஃப்ஸு கெடுத்தது. சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவனுடைய நஃப்ஸாவது பரவாயில்லை, இபிலீசுடைய நஃப்ஸாவது பரவாயில்லை, அந்த ஆதம் என்கிற ஒரு மனிதனை விட நான் சிறந்தவன் என்று அவன் சொன்னான். நாம் அப்படி அல்ல, எல்லாரையும் விட நான் தான் சிறந்தவன் என்று நினைக்கிறோம். அவன் வந்து ஒரு மனிதனை விட சிறந்தவன் தான் சொன்னான். ஆதம் என்கிற ஒரு மனிதனை விட நான் சிறந்தவன் என்று சொன்னான். நாம் என்ன நம்முடைய நம்ஸ் என்ன சொல்கிறது? எல்லா பேரும் எனக்கு கீழே தான், நான் தான் மேலே. என்றால் இப்லீஸுடைய நஃப்ஸை விட ஒரு கொடிய விரோதி நம்முடைய நஃப்ஸு. சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த நஃப்ஸு உள்ளே இருந்து கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறது? நன்மை செய்ய விடாமல் தடுக்கிறது, ஒரு பாவத்தை திரும்பவும் தூண்டுகிறது, ஒரு நன்மையை செய்ய சொல்கிற போதெல்லாம் அது தடை போடுகிறது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, கொஞ்ச நாள் பேசவில்லை, ஒரு சொல்ல என்னத்தலும் அண்ணன் நல்லா போய் பேசிக்கடா, எதுக்கடா போய் அவன்கிட்ட போய் பெரிய மனுஷன் ஏதோ 4 வார்த்தை பேசியிருப்பார், உங்கள் அண்ணன் தம்பிங்கிற உரிமையில் பேசியிருப்பார், இதெல்லாம் போய் ஏன்டா பெருசாக எடுத்துக்கிற என்று 4 பேர் உபதேசம் பண்ணலாம். உள்ளே இருந்து சொல்லும், நான் ஏன் போய் பேசலாம், அவன் வந்து பேசட்டுமே, நான் தான் போய் பேசணுமா? அவன் வந்து பேச மாட்டானா? அண்ணனாக இருந்தால் உடனே என்ன சொன்னாலும் பேசிக்கிறணுமா? இது என்ன வருது பார்த்தீங்களா? இதுதான் நஃப்ஸ் விடாது. அதனால் சகோதரர்களே, அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு வழி என்ன? எதனால் கட்டுப்படும்? நாம் ஏற்கனவே இடையில் ஒரு சிற்றுரையில் ஏற்கனவே குறித்து சொல்லி இருக்கிறோம் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், இஸ்ராயலிய வேதங்களில் நஃப்ஸு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நஃப்ஸை படைத்தான், படைத்து தன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். நீ யார், நான் யார் என்று கேட்டான். நஃப்ஸு சொன்னது, நீ தான், நான் தான் என்று சொன்னது. மலக்கு மகளை குறிப்பிட்டு சொன்னான், 100 ஆண்டு காலம் போய் நெருப்பிலே போட்டு இதை வதை செய்யுங்கள் என்று சொன்னான். மலக்கு மகளை கொண்டு போய் கொடிய நெருப்பில் போட்டு இதை வதை உஷ்ணத்திலே போட்டு வதை செய்தார்கள். 100 ஆண்டுகளுக்கு வதைக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அல்லாஹ் திரும்பவும் கேட்டான், நீ யார், நான் யார் என்றான். நீ தான், நான் தான். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு திரும்பவும் அல்லாஹ் சொன்னான், திரும்பவும் கொண்டு போய் கடுமையான குளிர், அதுவும் ஒரு அதாபு தான், வேதனையில் அதுவும் ஒரு அதாபு தான். இந்த பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் பிடித்து கொண்டு போகிறார்களே, அவர்கள்லாம் ஐஸ் கட்டியில் தான் படுக்க வைப்பார்கள். பெரிய ஐஸ் கட்டியில் போய் படுக்க வைத்து, காரணம் என்ன? அது ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த குளிர் ஒரு கட்டத்திற்கு மேல் அதிகமாக ஆனால் வேதனையாக ஆகிவிடும். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு வேதனை வைத்திருக்கிறார். அதில் கொண்டு போய் 100 ஆண்டு காலம் போட்டு வதை செய்யுங்கள் என்று சொன்னான். கொண்டு போய் வதை செய்தார்கள் மலாயிகத்துமார்கள். 100 ஆண்டு கால வதைக்கு பின்பு தனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த சொன்னான். அப்போது கேட்டான், இப்போது சொல், நீ யார், நான் யார் என்று கேட்டான். நீ தான், நான் தான் என்று திரும்பவும் சொன்னது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 3ஆவதாக சொன்னான், 100 ஆண்டு காலம் பட்டினி போடுங்கள், தாகத்து இருக்க செய்யுங்கள், பட்டினி போடுங்கள் என்று 100 ஆண்டு காலம் பட்டினி போட சொன்னான். 100 ஆண்டு கால பட்டினிக்கு பின்னால், அதற்கு பின்னால் கொண்டு வந்து தனக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்த சொன்னான். 100 ஆண்டு கால பட்டினிக்கு பின்னால் கொண்டு வந்து அல்லாஹ்வின் சமூகத்தில் நிறுத்தப்பட்டது. அல்லாஹ் கேட்டான், இப்போது சொல், நீ யார், நான் யார் என்று கேட்டான். நஃப்ஸு சொன்னது, நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை என்று சொன்னது. 100 ஆண்டு கால கொடிய வெப்பத்தில் வதை செய்த போது வராத புத்தி,
100 ஆண்டு காலம் கடுமையான குளிரில் போட்டு வதை செய்த போது வராத புத்தி, அறிவு, பசி பட்டினியில் போட்டதற்கு பின்னால் வந்தது சகோதரர்கள். அப்படியானால் நஃப்ஸ் எப்போது கட்டுப்படும் என்றால் பசிக்குத்தான், தாகத்திற்குத்தான் கட்டுப்படுத்த முடியும். அதனால் நமக்குள்ளே இருந்து, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஜாஹிது அன்ஃபுஸக்கும் பில் ஜூஇ வல் அத்ஷி, உங்களுடைய நஃப்ஸோடு நீங்கள் போரிடுங்கள், பசித்திருப்பதன் மூலமாகவும் தாகித்திருப்பதன் மூலமாகவும் போரிடுங்கள். அந்த நஃப்ஸுக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற ஆயுதம்தான் தாகம். நஃப்ஸுக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற ஆயுதத்துக்கு இன்னொரு ஆயுதத்துக்கு போய் தான் பசி. இதற்குத்தான் அது அடங்குமே தவிர எதற்கும் அடங்காது. அதனால்தான் பசி வந்தால் 10ம் பறந்து போய்விடும் என்று ஏன் வைத்திருக்கிறான்? பசி வந்தால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் குறைஞ்சிடும். அப்போது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏன் நோன்பை கொண்டு வந்தான்னு சொன்னால், நமக்குள்ளே நஃப்ஸ் இருக்கிறது, நன்மையை செய்ய விடாது. நமக்குள்ளே இருக்க அந்த நஃப்ஸ் தீமையை செய்ய சொல்லி ஏவிக்கொண்டே இருக்கும். நன்மையை செய்ய விடாமல் தடுத்து 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 தீமையை செய்ய சொல்லி ஏவி ஏவி செய்ய வைத்து அல்லாஹுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய சினத்திற்கும் நம்மை ஆளாக்கி, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை தூரமாக ஆக்கி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்மை வந்து சேராத அளவுக்கு ஒரு பெரிய தடை ஏற்படுத்தி மனிதனை நாசமாக ஆக்கிவிடும் நஃப்ஸ். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு வழிதான் இந்த நோன்பு. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பு வைத்தோம் என்று சொன்னால், நாம் பகலெல்லாம் சாப்பிடவில்லை, பகலெல்லாம் தண்ணீர் குடிக்கவில்லை. நாம் சாப்பிடுகிறோமா என்று பார்ப்பதற்கு பின்னால் யாராவது வந்து கொண்டே இருக்கிறார்களா? இவன் சாப்பிட்றானா, தண்ணி குடிக்கிறானா, இந்த கடையில் ஏதாவது வாங்கி திங்கிறானா என்று யாராவது பார்ப்பதற்கு பின்னாலே வருகிறார்களா? யாரும் வரவில்லை. யாரும் வரவில்லை என்று நமக்கு தெரியும். ஏன் சாப்பிடவில்லை? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இப்படி செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான் பகல் காலங்களில் என்று நமக்கு அந்த உணர்வு வருகிறது. இந்த உணர்வு ஏன் வருகிறது? பசித்திருப்பதனால் வருகிறது. அந்த ஷைத்தான் நஃப்ஸானியத்து வந்து பலகீனப்படுவதால் அந்த உணர்வு நமக்கு வருகிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் சாப்பிடாமல் வீட்டில் வைத்திருக்கிறோமே, ஹலாலான உணவு தான், அது ஒன்றும் ஹராமானது அல்ல. தண்ணீர் வைத்திருக்கிறோமே, குடிக்கிற பொருள் தான், குடிக்கக்கூடாத ஹராமான பொருள் அல்ல. வீட்டில் மனைவி இருக்கிறாளே, ஹலாலான மனைவி தான், தொடக்கூடாத ஒருத்தி அல்ல, அந்நிய பெண் அல்ல. ஆனால் நோன்பு என்பதில் இந்த மூன்றையும் தவிர்ந்து கொள்வது, உணவை தவிர்ந்து கொள்வது, குடிபானத்தை தவிர்ந்து கொள்வது, ஹலாலான மனைவி தவிர்ந்து கொள்வது, இதற்குத்தான் நோன்பு. நோன்பு என்பதற்கு இம்சாக்கு, தடுத்து கொள்ளுதல் என்று பொருள். எதை? இந்த மூன்றையும் தடுத்து கொள்வது. இந்த மூன்றும் ஹலால் தானே. ஹலாலான ஒன்றை நாம் தடுத்து கொள்கிறோம். எதற்காக என்று சொன்னால், ஹராமான ஒன்றை தடுத்து கொள்வதற்காக ஒரு பயிற்சி. ஹலாலான உணவையே நீ சாப்பிடாமல் ஒரு மாதம் இருந்தாய் என்று சொன்னால், பயிற்சி எடுத்தாய் என்று சொன்னால், ஹராமான உணவை உன்னால் கருடம் முழுவதும் என நீ முயற்சித்தால் சாப்பிடாமல் இருக்க முடியும். ஹலாலான பானத்தை ஒரு மாதத்திற்கு நீ சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தாய் என்று சொன்னால், நீ நாடினால் முயற்சித்தால் மிச்சமுள்ள நாட்களில் ஹராமான பானங்களை குடிக்காமல் இருக்க முடியும். ஹலாலான மனைவியை நீ தொடாமல் இருந்தாய், இச்சையோடு பார்க்காமல் இருந்தாய் என்றால் மிச்சமுள்ள எல்லா மாதங்களிலேயும் ஹராமான பார்வையை, அந்நிய பெண்களை பார்க்காமல் இருக்க முடியும். அடுத்த ஒருத்தியை தொடாமல் இருக்க முடியும். அதற்கான பயிற்சி தான் இந்த ஹலாலை நிறுத்து கொஞ்ச காலத்திற்கு. இவை எல்லாம் ஹராம் அல்ல, ஹலாலைத்தான் நிறுத்த சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இது ஒரு பயிற்சி சகோதரர்களை. அதனால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இப்போது இந்த பயிற்சி எடுத்து விட்டீர்களா, இனிமேல் என்ன செய்யலாம்? உங்களால் ஹராமை தவிர்த்து நடக்க முடியும். ஏனென்று சொன்னால், நீங்கள் பட்டினி கிடந்து தாகி தெரிந்ததன் மூலமாக உங்களுடைய நஃப்ஸை ஒரு கட்டுமானத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டீர்கள். அது கொஞ்சம் கட்டுமானப்பட்டு விட்டது. ஆனால் அதை நீங்களே திரும்ப அவிழ்த்து விடக்கூடாது. அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? மிச்சம் உள்ள 11 மாதங்களில் இப்படியே தொடர்ந்து செய்வீர்களேயானால் நீங்கள் எனக்கு நெருக்கமான மனிதர்களாக ஆகிவிட முடியும், எனக்கு நேசமானவர்களாக நீங்கள் ஆகிவிட முடியும்.
நீங்கள் என்ன சொன்னாலும் நான் காதில் கேட்பேன், நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன், நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமாக நேசமாக நீங்கள் ஆகிவிட முடியும். உங்களுக்கும் எனக்கும் இடையிலே இருக்கிற இடைவெளியை குறைப்பதற்காகவும் உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற தடையாக இருக்கிற பாவங்களை குறைப்பதற்காகவும் தான் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக இருக்கிறேன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்கள், ஆக பாவங்களை களைவதுதான் நோன்புடைய முக்கியமான நோக்கங்களில் பிரதானமான நோக்கம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமலான் ஆரம்பித்து விட்டால் ஒரு வானவர் வருகிறார். அவர் அழைத்து சொல்கிறார் மக்களை பார்த்து, யா பாகியல் ஹைர், நன்மைகளை செய்கிறவர்களே இன்னும் முன்னேறி வாருங்கள், இன்னும் முன்னேறி வாருங்கள், நிறைய செய்யுங்கள். யா பாகிய ஷர், தீமைகளை செய்கிறவர்களே அக்ஸிர், அந்த பாவத்தை குறைத்து கொள்ளுங்கள், விட்டு விடுங்கள் என்று அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படியானால் ரமலான் எதற்காக வந்திருக்கிறது என்று சொன்னால், நன்மைகளை செய்வதற்காக, குறிப்பாக பாவங்களை களைவதற்காக. சகோதரர்கள், பாவங்கள் செய்து கொண்டே நன்மைகளை செய்வது என்பது ஓட்டை பானையில் தண்ணீர் பிடிப்பது போல. தண்ணீர் பிடிக்கிறோம், பானை ஓட்டையாக இருக்கிறது, தண்ணீர் எதுவும் மிஞ்சாது. நன்மையும் செய்கிறோம், அந்த அளவுக்கு பாவமும் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த பாவம் அந்த நன்மையை அழித்துவிடும். ஓட்டை பானையில் தண்ணீர் பிடிப்பது போல அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் தஜித்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, எந்த பெரும் பாவங்களை எல்லாம் விட்டு நீங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொண்டால் நுகஃபிர் அன்கும் சய்யி ஆத்திக்கும், உங்களுடைய மற்ற சின்ன பாவங்கள் இருக்கின்றதவே அதற்கு அதை பரிகாரமாக ஆக்கிவிடுவேன். நீங்கள் பெரும் பாவங்கள் தவிர்த்து கொண்டீர்களே அதுவே ஒரு பரிகாரமாக நான் ஆக்கிவிடுவேன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, ஓ நுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா, சுவனம் என்கிற சங்கையான இடத்தில் உங்களை நாம் நுழைவிப்போம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, இங்கே பாவங்களை விட்டால் போதும், நீங்கள் சுவனத்துக்கு போய்விடலாம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்னொரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சஹாபா பெருமக்கள் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு முன்னால் அவர்களுக்கு என்ன செய்வார்கள், அலாவு நப்பி உக்கும், நான் உங்களுக்கு முக்கியமான செய்தி சொல்லட்டுமா என்று கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால் இந்த செய்தி எது உங்களுக்கு சிறந்த அமலில் தெரியுமா என்று கேட்பார்கள். இப்படி கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் அப்படி கேட்கிற போது உங்களுக்கு ஒரு நன்மையை அறிவிக்கட்டுமா, அலாவு நப்பி உக்கும் பி ஹைரின் என்று நபி சொல்லுவார்கள். ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி கேட்பார்கள். சஹாபா பெருமக்கள் யார் ரசூலல்லாஹ் அறிவியுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு பழக்கம். இல்லை என்று சொன்னால் ஐயுல் ஆமாலி அஃதலு, அமல்களில் சிறந்தது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார்கள். அப்படி கேட்கிற போது சஹாபா பெருமக்கள் சொல்வாங்க, அல்லாஹு ஆலமு வ ரசூலு, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அது தெரியும் என்று சொல்லுவார்கள். ஏன் இதை கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்கு முன்னால் சஹாபியுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பது. நான் முக்கியமான செய்தியை சொல்லப் போகிறேன், இது மற்ற செய்திகளைப் போல நீ அலட்சியமாக இருந்து விடாதீர்கள், ஒரு முக்கியமான செய்தி என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக இப்படி சொல்லுவார்கள். சகோதரர்கள், அந்த வகையில் சில நேரங்களில் இப்படி சொல்வது போல, அலாவு நப்பி உக்கும் பி ஹைரின் என்று சொல்லுவது போல, ஐயுல் ஆமாலி அஃதலு என்று சொல்வது போல இன்னொரு முறையையும் நடைமுறையும் நபி அவர்கள் கையாடுவார்கள். நபி சொல்லுவார்கள், மை யஅஹுது அன்னி ஹாவுலாயில் கலிமாத்தி ஃபல் யஅமல் பிஹின்ன. நபி சொல்வார்கள், நான் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லப் போகிறேன், சில கட்டளைகளை சொல்லப் போகிறேன், சில நடைமுறைகளை சொல்லப் போகிறேன், அதை என்னிடமிருந்து பெற்று
அதன் பிரகாரம் அமல் செய்கிறவர்கள் அல்லது அமல் செய்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் உங்களில் யார் இருக்கிறார் என்று கேட்பார்கள். இப்படி கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் சஹாபிகளிடமிருந்து பதில் வந்ததற்கு பின்னால் சில செய்திகளை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தி நபி கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு சில கலிமாக்களை சில அமல்களை நான் சொல்லித்தரப்போகிறேன். அதை என்னிடமிருந்து கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்கிறவர்கள் யார் அல்லது அமல் செய்கிற மற்ற மனிதர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், குல்து அன யா ரசூலல்லாஹ், அவர் தான் எல்லாவற்றுக்கும் முந்திக் கொள்வார். இந்த ஹதீஸ் என்று வந்துவிட்டால், அறிவு என்று வந்துவிட்டால், கல்வி என்று வந்துவிட்டால், கற்றுக்கொள்ளுதல் என்று வந்துவிட்டால் அவர் தான் முன்னணியில் வந்து நிற்பார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் கேட்டு கற்று அமல் செய்வேன். அது மட்டுமல்ல, நான் பிற மனிதர்களுக்கு அதை சொல்லியும் கொடுப்பேன். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அவர் சொல்லுகிறார், ஃபஅഖத பியதி ஃபஅத்த ஹம்சன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டார்கள். அவருக்கு அருகில் உட்கார்ந்தது என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டார்கள். இதை பிடித்து கொண்டு 1, 2, 3 என்று விரலால் எண்ணுவது போல அவர்கள் ஒவ்வொன்றாக எண்ணினார்கள். எப்படி? நபி சொல்லுவார்கள், 1 கேட்டுக்கொள், இத்தகில் மஹாரிம தக்குன் ஆபதன் நாஸ், ஹராமுகளை நீ தவிழ்ந்து கொள். தக்குன் ஆபதன் நாஸ், மனிதர்களிலேயே அல்லாஹ்வை அதிகம் வணங்கியவனாக நீ ஆகிவிடுவாய். இங்கே தொழுகையை பற்றி சொல்ல, தொழுகை, நோன்பு, ஜக்காத்தெல்லாம் வச்சா பெரிய ஆபிது, பெரிய வணக்கசாலி, அதிகமாக அல்லாஹ்வை வணங்கியவன் என்று சொல்லவில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எவர் ரொம்ப தொழுது கொண்டே இருக்கிறாரோ, யார் எப்போது பார்த்தாலும் நோன்பு வைத்து கொண்டே இருக்கிறாரோ, யார் எப்போதும் ஜக்காத்து சதக்கா கொடுத்து கொண்டே இருக்கிறாரோ, யார் ஹஜ்ஜு செய்து கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று நாம் நினைக்கிறோம். அதுவும் வணக்கம்தான், அதுவும் செய்யத்தான் வேண்டும். இப்படி சொல்வதால் அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் அர்த்தம் அல்ல, அதையும் செய்யத்தான் வேண்டும். ஆனால் நபி என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அல்லாஹ் எதை ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை ஹராமாக ஆக்கியிருக்கிறார்களோ அதை நீங்கள் தவிர்ந்து கொண்டீர் என்று சொன்னால் மனிதர்களிலேயே மிக அதிகமாக அல்லாஹ்வை வணங்கியவராக நீ ஆகிவிடுவீர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹராமை விடுவதுதான் மிகப்பெரிய வணக்கம். அந்த ஹராமை விடுகிற அந்த வணக்கத்தை நமக்கு கற்றுத் தருவதற்குத்தான் நோன்பு வந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரரே, இது நமக்கு இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய அந்த செய்தி. இருந்தாலும் இன்னும் மிச்சம் 4 இருக்கிறது இந்த ஹதீஸில். அதையும் பரக்கத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளுவோம். ஏன்னு சொன்னால் அதில் சில நபருக்கு படிப்பினையாக வரலாம், அதில் சில நபருக்கு பிரயோஜனம் அளிக்கலாம். 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வருள பிமா கஸமல்லாஹு லக்க தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் உனக்கு எதை உலகத்தில் பங்கு வைத்திருக்கிறானோ, உனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்திக்கொள். அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான், இது போதுமானது. அல்லாஹ் எனக்கு எந்த குறைவும் செய்யவில்லை. அவனுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலையே, அவன் 4 வீடு வச்சுருக்கானே, இவன் 5 கார் வச்சுருக்கானே, 10 கடை வச்சுருக்கானே என்று இயங்கக்கூடாது. நமக்கு எதை தந்தானோ அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் சரி. 2 வயது குழந்தை 10 வயது குழந்தைக்கு கொடுக்குற பிரியாணி எனக்கு தரலைன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு 2 இட்லி தான். தாய்க்கு தெரியும் இது இட்லி கொடுத்தாலும் பிழைக்கும், இதுக்கு இப்போ என்ன செய்யாது, பிரியாணி செரிமானம் ஆகாது என்று தாய்க்கு தெரியும். அதனால் 1 வயது குழந்தைக்கு இட்லியை கொடுத்து விட்டு 10 வயது பையனுக்கு பிரியாணியை கொடுக்கிற தாய் அநியாயக்காரி அல்ல, அவள் செய்வது தான் சரி, அதுதான் நீதான். அதனால் நமக்கு அது தரவில்லை இது தரவில்லை என்று சொன்னால் அவன் எது தந்தாலும் அதுதான் நீதம், அவ்வளவுதான். அதனால் யாரும் யாரை பற்றியும் குறை போட்டுக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கிறானோ அதை பொருந்தி கொள்ள வேண்டும், அது எவ்வளவாக இருந்தாலும் சரிதான். இதை பொருந்தி கொண்டால் நபி சொல்கிறார்கள், தக்குன் அக்னன் நாஸ், மனிதர்களை மிகப்பெரிய பணக்காரன் நீந்தான் நபி சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை நீ பொருந்தி கொண்டால் மனிதர்களிலேயே பெரிய பணக்காரன் நீந்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
பணக்காரன் எது மனசு பணக்காரன் ஆகணும். பொருள்கள் நிறைய இருக்கிறது பணக்காரன் இல்லை, மனசு ஆகணும் பணக்காரனா. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், எனக்கு போதுமானது. அவன் தந்தான் வாங்கிக்கிறான், அவ்வளோ. அவன் அதை தரலையோ இதை தரலையோ நான் என்ன செய்ய, எந்த விதமான ஆட்சேபனையும் அல்லாஹ் மீது எனக்கு இல்லை என்று மனசு எனக்கு பணக்காரன் ஆகணும். ஏனென்று சொன்னால் சகோதரர்களே, மன்னர் அவுரங்கசீப் ஒரு ஏழையை பார்த்தார் பள்ளி வாசலில். பார்த்தவர் என்ன செய்தார், அந்த ஏழைக்கு ஒரு பண முடிப்பை கொடுத்தார். ஏதோ வாசலில் ஒரு முசாபை நிற்கிறான், ஏதோ கொடுப்போம் கொடுத்தார். அந்த ஏழை வாங்கிக்கிட்டான். மன்னர் அவுரங்கசீப் பள்ளிவாசலுக்குள் போனார். அவர் 2 ரக்காத்தை தொழுதுட்டு கையேந்தினார். கையேந்திட்டு அவர் 2 மணி நேரம் துவா செஞ்சார். இந்த ஏழை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவர் துவா செஞ்சுட்டு வெளியே வந்தார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டான். நான் 2 ரக்காத்து தொழுதேன், அல்லாட்ட எனக்கு தேவையான நான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ உங்களுக்கு நிறைய தேவை இருக்கும்போது எனக்கு ஏன் கொடுத்தீங்க, இதை வச்சு நீங்கள் உங்கள் பணம் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்ட அல்லாட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டான். இதுதான் பணக்காரன். இவன் தான் பணக்காரன். மனசு பணக்காரன் ஆகணுமே தவிர பொருள்கள் நிறைய இருப்பது பணக்காரத்தனம் அல்ல. மனசு வந்துடணும், அல்லாஹ் எந்த குறையும் வைக்கலை அப்படி மனசு. நபி சொல்கிறார்கள், வருத பிமா கசமல்லாஹு லக்க தக்குன் அகுனன் நாஸ். அல்லாஹ் உனக்கு எதை பங்கு வைத்திருக்கிறான உலகத்தில் அதை பொருந்திக்கொள், நீதான் மனிதர்களே மிகப்பெரிய பணக்காரன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆவதாக சொன்னார்கள். 3ஆவது சொன்னார்கள், வஹசின் இலா ஜாரிக்க தக்குன் முஃமினன். உன்னை அண்டை வீட்டுக்காரருக்கு நீ நன்மை செய், உபகாரம் செய். பெரும்பாலும் அண்டை வீட்டுக்காரன் சண்டை வீட்டுக்காரன் தான். அவனை தான் சண்டை போடுறதுக்கு ஒரு நமக்கு பக்கத்தில் இருக்கிறனால இன்னொருத்த தேடி போய் சண்டை போட முடியாது, அது கொஞ்சம் சிரமம். உட்கார்ந்த இடத்துலேயே சண்டை போடுறதுக்கு யார், பக்கத்து வீட்டுக்காரன் தான். அதனால் அண்டை வீட்டுக்காரன் எல்லாருக்குமே சண்டை வீட்டுக்காரன். நபி சொன்னார்கள், அவர்களிடத்தில் என்ன செய், நீ அவருக்கு உபகாரம் செய் என்று சொல்லும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் குடியிருந்தார். அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்தும் மிகப்பெரிய முஹத்திஸ். அருகில் ஒருவர் குடியிருந்தார். அவருக்கு ஒரு பணமுறை ஏற்பட்டு விட்டது. இப்போது வீட்டை விற்பனை செய்ய போகிறார். விற்பனை செய்ய போகிற போது அவர் என்ன செய்தார், இப்படி விற்பனை செய்ய போகிறேன் என்று அறிவித்தாச்சு. வந்து கேட்டார். ஒருத்தர் வாங்குறவர் கேட்குறார், எவ்வளவுங்க? 4000 திர்ஹம் என்று சொன்னார். அந்த பகுதியில் வீடுகள் பூரா 2000 திர்ஹத்துக்கு தான் போகுது. அந்த மார்க்கெட் ரேட்னு ஒன்று இருக்குல்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கும், அந்த பகுதியில் உள்ள வீடுகள் எல்லாம் 2000 திர்ஹத்துக்கு தான் விற்பனை செய்யப்படுகிறது. இவர் 4000 திர்ஹம் சொன்னார். வாங்குறவன் கேட்டான், ஐயா இந்த பக்கத்தில் வந்து எல்லாமே 2000 ரூபாய்க்கு தானே விற்பனை, 2000 திர்ஹத்தானே விற்பனை பண்ணுறான், நீ 2 விலை சொல்கிறிய, டபுள் விலை சொல்கிறிய அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், இது பக்கத்து வீடு யார் வீடு தெரியுமில்ல அப்படின்னா. யார் வீடு? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட வீடு. ஆமாம், அதுக்கு என்ன? உனக்கு சும்மா தும்முனா என்னென்னு வந்து கேட்பார், ஏன்னாப்பா உடம்பு சரியில்லையா அவனுக்கு கேட்பார். உன் வீட்டில் ஒரு விசேஷம்னா முன்னால் வந்து நிற்பார், நோயின்னா முன்னால் வந்து நிற்பார். உன் வீட்டில் ஒரு துக்க காரியம் நடந்துச்சுன்னா அவரை முன்னால் வந்து நிற்பார். உனக்கு என்னென்ன உபகாரம் செய்யணுமோ செய்வார். வீட்டில் காலையில் நாஷ்டம் ஆக்குனா உனக்கு ஒரு பிளேட்டு வரும். மத்தியானம் பிரியாணி ஆக்குனாருன்னா உனக்கு ஒரு பிளேட்டு வரும். ராத்திரிக்கு இடியப்பம் பாயானா உனக்கு ஒரு வரும். எல்லாமே ஒரு நாளைக்கு நீ சோறே ஆக்க வேண்டியது இல்லையா, நீ குடியிருந்தா அவர் கொடுத்து விட்டுக்கிட்டே இருப்பார். நீ இது மாதிரி பக்கத்து வீட்டுக்கார எவங்க எங்கே கிடைப்பான்? அதனால தான் 4000 ரூபா, 4000 திர்ஹம்ஸ் விருப்பப்பட்டால் வாங்கிக்க அப்படின்னு சொன்னான். அப்துல்லாஹுடைய இந்த செய்தி அப்படியே பரவிடுச்சு. கடைசியில் அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கே காதுக்கு வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முடையான், பணமுடையான், வீட்டை விற்க போகிறானா அப்படின்னு உடனே கேள்விப்பட்டு கூப்பிட்டார். எப்பா உனக்கு வீட்டை போய் விற்க போறியா? ஆமாங்க விற்க போகிறேன். என்ன வரும்? கொஞ்சம் பணம் முடங்க. எவ்வளோ உனக்கு தேவை? ஒரு 2000 திர்ஹம் தேவை. அப்படியா? இந்த 2000 அவரே கொடுத்துட்டார். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா?
அப்துல்லாஹுல் முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி அவர் எப்படி நடந்து கொள்கிறார் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவார். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹசின் இலா ஜாரிக்க, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் செய், நல்ல முறையில் நடந்து கொள், நாகரிகமாக நடந்து கொள். அப்படி நடந்து கொண்டால் தக்குன் மூமினன், நீ தான் மூமின்ப்பா. மூமின் வேறு எங்கேயும் தேட வேண்டியதில்லை, நீ தான் மூமின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொல்லி முடித்தார்கள். நான்காவதாக சொன்னார்கள், வஹிப்ப லின்னாசி மா துஹிப்பு லிநஃப்ஸிக, உமக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதை சகோதர முஸ்லீமுக்கும் மனிதர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் நீ விரும்ப வேண்டும். உனக்கு என்ன விரும்புவேன், நீ ஒரு தப்பு செஞ்சுட்ட, யாருக்கும் தெரியக்கூடாது, அல்லாஹ் யாருக்கும் தெரியாமல் மறைச்சது, ஒரு பய கண்ணுக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிட்டுன்னா காலையில் தலைப்பு செய்து அதுதான் ஊர் ஊராக அர்த்தம் என்னை தான் பேசுவான், எல்லா பையன் வாயிலையும் நான் தான் உட்காந்துருப்பேன், தெரியாமல் பார்த்துக்க. அப்போ நாம் ஒரு தவறு செய்து விட்டால் என்ன செய்வோம் என்று சொன்னால், அதை யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும், அதை மறைப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நான் யோசிப்போம் இல்லையா. இது மாதிரி இன்னொருத்தர் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னா என்ன செய்யணும், இதே மனநிலைக்கு வரணும், யாருக்கும் தெரியாமல் அதை எப்படி மறைக்கணும், இப்படி மறைக்கணும். அப்போ நம்முடைய நஃப்ஸுக்கு நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நம்முடைய நஃப்ஸுக்கு எதை விரும்புகிறோமோ அதே போல் அடுத்தபடி விரும்பணும். நம்ம என்ன நினைப்போம், நல்லா வீடு கட்டி வாழணும், நல்ல ஒரு கார் வாங்கணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம கடையில் லாபம் மட்டுமே ஒரு 1 லட்ச ரூபா வரணும், பேங்க் பேலன்ஸு கூடிக்கிட்டே இருக்கணும், என்ன கால் எடுத்து வச்சா காரில் தான் வைக்கணும், அப்படி இருக்கணும் என்று நாம் நினைப்போம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு நினைப்போமா, நினைக்கணும். இப்படி விரும்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், என்னுடைய பூமியில் மழை பொழிந்தால் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். ஏனென்று சொன்னால், கால்நடைகளை மந்தைகளை வைத்திருப்பவர்கள் அவர்களுடைய கால்நடைகளுக்கும் மந்தைகளுக்கும் புற்பூண்டுகள் முளைப்பதற்கு அது மிகவும் உபயோகரமாக இருக்கும். ஆனால் என்னிடத்தில் எந்த ஆடு மாடும் எதுவும் இல்லை, ஆடு மாடு நான் எதுவும் வைத்திருக்கவில்லை. ஆனால் என்னுடைய சக மனிதர்கள் சக முஸ்லிம்கள் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைத்திருக்கிறார்கள். மழை பொழிந்தால் அவர்களுடைய ஆட்டுப்பண்ணைகளுக்கும் மாட்டுப்பண்ணைகளுக்கும் மிக உதவிகரமாக இருக்கும். அதனால் மழை பொழிந்தால் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் எனக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை இருந்தால் நான் சந்தோஷப்படத்தானே செய்வேன். அதுபோல்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இதை நபி சொல்கிறார்கள், வஹிப்ப லி நஃப்ஸிக மா துஹிப்பு லின்னாஸ், உனக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதை பிற மனிதர்களுக்கு நீ விரும்பு. அப்படி விரும்பினால் தக்குன் முஸ்லிமன், நீ தான் முஸ்லீம். முஸ்லீமை வேற எங்கேயும் தேட வேண்டியதில்லை, நீ தான்ப்பா முஸ்லீம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு அடுத்து சொன்னார்கள், நான் துக்கு சிறில் லெஹிக்க, அதிகமாக சிரிக்காது. ஃபஇன்ன கஸரத்த லெஹிக்கு துமீத்துல் கல்பு, அதிகமாக சிரிப்பது இதயத்தை மரணிக்க செய்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்காக நீங்கள் நரசிம்மராவ் மாதிரி உம்முன்னு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. சொன்னார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்தி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதபஸ்ஸமு, நபி அவர்கள் முகத்தை எப்போது பார்த்தாலும் புன்முறுவல் பூத்தவர்களாகவே இருப்பார்கள். முகத்தை எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிச்ச முகம், சொல்லுவான்ல கிராமத்தில், சிரிச்ச முகமும் சீதேவித்தனமாக இருப்பான் இல்லையா அந்த ஆள், அப்படி சொல்லுவான் இல்லையா. எப்போது பார்த்தாலும் புன்முறுவல் முகத்தில் இருக்கும், ஆனால் கெக்கன்னு சிரிக்கிறது இல்லை. இப்படி சிரிக்கக்கூடாது, இப்படி அதிகமாக சிரிக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அப்படி சிரித்தால் அந்த சிரிப்பு உடைய இதயத்தை மரணமடைய செய்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போது இந்த 5 விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இதை எடுத்து நடப்பது என்று கேட்டபோது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் நடக்கிறேன், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். நபி அவர் கரத்தை பிடித்து கொண்டு
ஒவ்வொன்றாக சொல்லுகிற போதெல்லாம் அவர் விரலை ஒவ்வொன்றாக மடக்கி ஒன்று இது, ரெண்டாவது இது, மூன்றாவது இது என்று சொல்லி கொடுத்தார்கள் என்கிற செய்தி சகோதரர்களே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே நமக்கு 5 தேவைதான். இன்றைய தலைப்புக்கு நாம் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நபி சொல்கிறார்கள், இத்தகில் மஹாரிம, ஹராமுகளை அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, ரசூல் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள். தக்குன் அஅபதன் நாஸ், மனிதர்களில் அல்லாவை அதிகம் வணங்கியவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, ஹராமை விட்டு தவிர்ந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய வணக்கம். தொழுகையை விட, நோன்பை விட, ஜக்காத்தை விட, ஹஜ்ஜை விட ஒரு பெரிய வணக்கம் பாவங்களை தவிர்ந்து கொள்வது. கண்ணால் செய்கிற பாவம், காதால் செய்கிற பாவம், நாவால் செய்கிற பாவம், கையால் செய்கிற பாவம், காலால் செய்கிற பாவம், அனைத்து பாவங்களை விட்டும் ஒரு மனிதன் தவிர்ந்திருந்தால் அவன்தான் மிகப்பெரிய வணக்கசாலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர், இந்த வணக்கத்தை நமக்கு கற்றுத் தருவதற்காகத்தான் நோன்பு வந்திருக்கிறது. அதற்காகத்தான், அதை சொல்லுவதற்கு தான் இந்த நபிமொழியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் நோன்பை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கினான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாவம் செய்தால் என்ன ஆகும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஜுல ல யஹ்ருமு ரிஸ்க பிதம்பி யுஸீபுஹு. ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்று சொன்னால் அந்த பாவத்தின் மூலமாக தனக்கு வருகிற ரிஸ்கை அவன் தடுத்து கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ நமக்குன்னு ரிஸ்க் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த ரிஸ்க் நம்மை சேரணும். அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? பாவங்கள் செய்து அந்த ரிஸ்க் நம்மை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்படியாக நம்ம ஆக்கிவிடக்கூடாது சகோதரர்களே. அப்போது என்றால் இந்த நோன்பு நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், நீங்கள் பாவங்களை விட்டு தவிர்ந்திருங்கள், உங்கள் ரிஸ்க் உங்களை தேடி வந்துவிடும். ரிஸ்க் நம்மை தேடி வருவதற்கான வழிகளை இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், பெரும்பாலும் மனுஷன் ஏன் தப்பு செய்கிறான்? பைசாவுக்கு தான். பணக்காரன் பணம் இருப்பதால் தப்பு செய்கிறான், ஏழை பணத்துக்காண்டி தப்பு செய்கிறான். பணக்காரன் அவன்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அந்த பணம் அவனை என்ன செய்து தவறு செய்ய தூண்டுகிறது, ஆனால் பணத்தால் தவறு செய்கிறான். ஏழை எதுக்கு தப்பு செய்கிறான்? பணத்துக்காக தப்பு செய்கிறான். ஒரு தப்பு செஞ்சு பணத்தை சம்பாதிச்சிருவோம், ஒரு லாட்ரி வாங்கியாவது பணக்காரன் ஆயிடுவோம், ஒரு வட்டி வாங்கியாவது பணக்காரன் ஆயிடுவோம், 4 பேரை ஏமாற்றியாவது பணக்காரன் ஆயிடுவோம், 4 பேரை மோசடி செஞ்சாவது பணக்காரன் ஆயிடுவோம். நாம் என்றைக்கு தான் பணக்காரன் ஆகுறது? ஒரு ஊரில் பள்ளிவாசலுக்கு தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஊர்லேயே ரொம்ப பஞ்ச பராரி. அவன் நான் தலைவர் ஆக போகிறேன்ட்டான். அவன்கிட்ட, உனக்கு என்னடா இருக்குது, என்ன தகுதி இருக்குது, நீ என்ன தலைவர் ஆக போகிற? நாளைக்கு நிர்வாகத்தில் காசு போனால் பள்ளியாசம் இல்லைன்னு சொன்னால் கையிலேருந்து போட்டு செலவு பண்ணிவிட்டு திருப்பி காசு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிற மாதிரி உனக்கு ஏதாவது பொருளாதார பின்னணி இருக்கா? நீ என்ன தலைவராக போகிற அப்படின்னா, அவன் சொன்னால் அவர் தலைவரானார். அவர் தலைவராகும்போது ஊடு குடிசை கூட இருந்துச்சு, 5 வருஷம் தலைவராக இருந்தார், மாடு கொண்டுட்டார். அடுத்து இவரை தலைவராக்குனீங்க, அவர் ஊடும் குடிசை கூட தான் இருந்துச்சு, 5 வருஷம் தலைவராக இருந்தார், மாடு கட்டிட்டார். இப்போ ஏன் ஊடு குடிசை கூட இருக்குது, நான் என்றைக்கு மாடு கட்டுறது, என்னை தலைவர் ஆகுங்கன்ட்டான். எதுக்குதான்? அப்போ என் மனுஷன் என்ன செய்கிறான்? எப்படியாவது என்ன செய்யணும், தப்பு செஞ்சு பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பணக்காரன் பணம் இருப்பதால் தவறு செய்கிறான், ஏழை பணத்துக்காக என்ன செய்கிறான், எப்படியாவது சம்பாதிச்சிடணும் என்ன தப்பு செய்கிறான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிஸ்க்குக்காக ரொம்ப அலையாதீங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, தவறு செய்வதை நிறுத்துங்க, உங்களுடைய ரிஸ்க் உங்களை தேடி வந்துடும். அது எப்படி தேடு தெரியுமா? மரணம் உன்னை தேடுவது போல் உன்னுடைய இரணம் உன்னை தேடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரிஸ்கல யத்துலுபுல் அபுத கமா யத்துலுபுஹு அஜலுஹு. ஒரு அடியானை அவனுடைய மரணம் அவனை தேடுவது போல் அவனுடைய ரிஸ்க், அவனுடைய இரணமும் அவனை தேடுகிறது
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மரணத்திலிருந்து எப்படி தப்பிக்க முடியாதோ அதுபோல் இரணத்திலிருந்தும் தப்பிக்க முடியாது. நாம் சாப்பிட வேண்டிய ஒரு பருக்க மிச்சம் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தாச்சு, ஒரே ஒரு பருக்க மிச்சம் இருக்குது, ஒரு மிட தண்ணி இருக்குது என்று சொன்னால் அது வரைக்கும் ரூஹ் இருக்கும். அல்ல ரூஹ் எடுக்க மாட்டான். அந்த ஒரு பருக்க உள்ளே போகணும், அந்த ஒரு மிட தண்ணி உள்ளே போகணும். அது போனதுக்கப்புறம் தான் அல்ல ரூஹ் எடுப்பான், அது வரைக்கும் ரூஹ் எடுக்க மாட்டான். அப்போ மரணம் நம்மை தேடுவது போல இரணமும் நம்மை தேடுகிறது. அல்லாஹ் அதை தந்து தான் என்ன செய்வான், நம்மை மரணமுடைய செய்வான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, நபியர்கள் இன்னும் சொல்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தை செய்கிறார்கள். ஒரு செய்தி நபி சொல்கிறார்கள், லவ் அன்ன இப்ன ஆதம் ஃபர்ர மின் ரிஸ்கிஹி கமா யஃபிர்ரு மினல் மௌத். மரணத்தை கண்டு ஒருவன் விரண்டு ஓடுவது போல, ரிஸ்கை கண்டு அவன் விரண்டு ஓடினாலும் மரணம் அவனை அடைவது போல அவனுடைய இரணமும் அவனை அடைந்து விடும். அவன் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது, இரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் இந்த ஷேக் நாயகம் ஒரு செய்தி சொல்லுவார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு பேருந்து கிளம்பியது. அதிகாலை 7 மணிக்கு ஒரு மனிதர் சென்னைக்கு வர வேண்டும். அதனால் அவருடைய மனைவி காலையிலே 5 மணிக்கு எழுந்து உணவு சமைத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அந்த அதிகாலை பேருந்துக்கு அனுப்பி வைத்தார். அது நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் மயிலாடுதுறை சிதம்பரம் விட்டது. சிதம்பரத்தில் என்னுடைய ஷேக் நாயகம் அவர்கள் ஏறினார்கள். சென்னை வருகிறவர் அது கடலூர் அதற்கு பின்னால் பாண்டிச்சேரிக்கு விட்டது. பாண்டிச்சேரி பேருந்து நிலையத்தில் வந்ததற்கு பின்னால் அந்த நாகப்பட்டினத்தில் காலையிலே உணவு அறிந்துவிட்டு ஏறி அந்த மனிதனுக்கு செரிமானமாகாமல் பேருந்துக்குள்ளே இருந்து கொண்டே வாந்தி விட்டது. வெளியே வாந்தி எடுத்து விட்டான். அந்த உணவு எதுவும் செரிமானமாகவில்லை, முழு பருக்கையாக இருக்கிறது. அந்த வாந்தி முழு பருக்கையாக விழுந்தது. பாண்டிச்சேரி பேருந்து நிலையத்தில் கிடந்த ஒரு நொண்டி நாய், ஊனமுற்ற ஒரு நாய், இதை பார்த்து தவழ்ந்து அந்த உணவை நக்கி சாப்பிட்டது. இதை பார்த்த ஷேக் நாயகம் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் நாகப்பட்டினத்திலிருந்து வருகிறேன். காலையிலே என்னுடைய மனைவி எழுந்து உணவு சமைத்து நான் அதிகாலை பிறப்படுவதற்காக தான் உணவு தந்தார். அது என்னமோ தெரியவில்லை, செரிமானமாகாமல் முழு பருக்கையாக இங்கே வாந்தி எடுத்து விட்டோம் என்று சொன்னதற்கு பின்னால் அருகில் இருந்த தன்னுடைய முறியரிடத்தில் சொன்னார்கள், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு நொண்டி நாய்க்காக, ஊனமுற்ற ஒரு நாய்க்காக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாகப்பட்டினத்திலிருந்து சோறு கொண்டு வருகிறான். இவனுடைய வயிற்றை டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஆக்கி அதிலே கொட்டி வைத்து அது செரிமானமாகாமல் அவன் இங்கே வாந்தி எடுத்து இங்கே இருக்கிற ஒரு நொண்டி நாய் சாப்பிடுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், பாண்டிச்சேரி பேருந்து நிலையத்தில் இருக்கிற நொண்டி நாயை மறக்காத அல்லாஹ் உன்னையும் என்னையும் மறந்து விடுவானா என்று கேட்டார்கள். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இதுதான் அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய. நாகப்பட்டினம் எங்கே இருக்கிறது, பாண்டிச்சேரி எங்கே இருக்கிறது, 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிரயாணம் செய்து வர வேண்டும். இங்கே இருக்கிற ஒரு நாய்க்கான உணவு எங்கே இருக்கிறது, எல்லாம் எப்படி கொண்டு வருகிறான் என்பதை சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், பாண்டிச்சேரி பேருந்து நிலையத்தில் கிடக்கிற ஒரு நொண்டி நாயை மறக்காத அல்லாஹ் உன்னையும் என்னையும் எப்படி மறப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஷேக் நாயகம் சொன்னார்கள். சகோதரர், அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் மரணத்தை விட்டு விரண்டு ஓடுவது போல இரணத்தை விட்டு விரண்டு ஓடினாலும் மரணம் உங்களை எப்படி அடையுமோ அதுபோல் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற இரணமும் அடைந்தே தீரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் மனிதன் பாவம் எதற்காக செய்கிறார் என்றால் பணத்துக்காக செய்கிறார். ஒரு 2 செய்தி, சுருக்கமான செய்தி. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு அருள்மறையில் பேசுகிற 2 செய்தி. சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாயும் தந்தையும் மரணித்து விட்டார்கள்.
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய வீட்டிலே அவர்களை தங்க வைத்திருந்தார்கள். உணவு வேலை வருகிற போதெல்லாம் அந்த உணவை கொண்டு போய் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுப்பார்கள். வீட்டிற்கு தலைவாசல் நுழைந்தால் 7 வாசல்களை தாண்டித்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற அந்த ரூமுக்கு போக முடியும். உணவு கொண்டு போகிற போதெல்லாம் அங்கே சீசனில் கிடைக்காத கனி வர்க்கங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவும் இல்லை, இந்த கனி வர்க்கங்களை நான் கொண்டு வந்து தரவும் இல்லை, வேறு யாரும் வீட்டுக்குள் வரவும் இல்லை, அப்படி இருக்க இந்த கனி வர்க்கங்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்தன? யா மரியமு அன்னா லக்கி ஹாதா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், காலத்து ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. இன்னல்லாஹ் யர்ஸுகு மையஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் யாருக்கு ரிஸ்க் அளிக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் ரிஸ்க் அளிக்கிறான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இது ஒரு செய்தி, குர்ஆன் பதிவு செய்திருக்கிற ஒரு செய்தி. இரண்டாவது குர்ஆன் பதிவு செய்திருக்க இன்னொரு செய்தி, அதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆண் துணை இல்லாமலே அவருடைய வயிற்றில் ஒரு குழந்தையை பிறப்பிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று விரும்பினான். அவருடைய திருஷ்டாந்தத்தின் அடிப்படையில், அத்தாட்சியின் அடிப்படையில் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய வயிற்றிலே உருவாக்கினான். இது அவர்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று தெரியும். ஊருக்காரன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? குழந்தை உருவாகிவிட்டது, பிரசவ நேரம். அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பகுதிக்கு வந்தார்கள். இப்போது அவர்கள் புலம்புகிறார்கள், யா லைத்தனி மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா, இந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு ஊருக்குள்ளே போனால் 4 பேர் 4 கேள்வி கேட்பானே என்று அவர்கள் புலம்புகிறார்கள். இதற்கு முன்னாலே நான் செத்து போயிருக்கக்கூடாதா? அவர் சொல்லுவார்கள், யா லைத்தனி மித்து கபல ஹாதா, இதற்கு முன்பே நான் செத்து போயிருக்கக்கூடாதா? ஓ குன்து நசியம் மன்சியா, அவள் செத்து போயிருந்தால் மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை மறந்து விட்டார்கள், அதுபோல் என்னையும் மறந்திருப்பார்கள், நான் அப்படி ஆகியிருப்பேன். அது இப்போது என்ன சொல்ல போகிறானோ, எவ்வளோ அசிங்கமாக பேசப் போகிறானோ தெரியவில்லையே என்று. ஏன்னா யூதர்கள் அப்படி பேசினார்கள், யூதர்கள் இன்றைக்கும் அதை பேசுகிறார்கள் சகோதரர்கள் என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள். அதற்கு பின்னால் அந்த இடத்துக்கு குழந்தை பிறந்தது. அவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு பின்னால் சரியான தாகம், பசி. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், எனக்கு இப்போ பசிக்கிறது, தாகமாக இருக்கிறது என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், ஒரு 10 தப்படி நீங்கள் நடந்து செல்லுங்கள். நடந்து சென்றால் அங்கே ஒரு மரம், பட்டு போன ஒரு மரம் இருக்கும். அந்த பட்டு போன மரத்தை பிடித்து ஒழுக்குங்கள், உங்களுக்கு கனிகளை அது தரும். அதற்கு கீழே ஒரு சின்ன நீரூற்று இருக்கிறது, அந்த கனியை சாப்பிட்டு கொள்ளுங்கள், அந்த நீரூற்றில் தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒஹுஸி இலைக்கு பிஜிது இன் நஹலத்தி துசாக்கித்து அலைக்கு ரொத்தபன் ஜனியா, அந்த மரத்தை பிடித்து ஒழுக்குங்கள், கனிகளை, பட்டு போன மரம் கனிகளை கொட்டும், சாப்பிட்டு கொள்ளுங்கள். அதற்கு அடியிலே ஒரு நீரூற்று இருக்கிறது, தண்ணீரை குடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். போனார்கள், பட்டு போன மரம் உலுக்கினார்கள், கனிகள் கீழே கொட்டியது, சாப்பிட்டார்கள், நீரூற்றிலே தண்ணீர் குடித்தார்கள். சகோதரர்களே, இதையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். முதலில் ஒரு செய்தி, இருக்கிற இடத்துக்கு உணவு வந்தது. 2வது செய்தி, நடந்து போய் ஒழுக்க வேண்டியது இருந்தது. 2வது செய்தி. இந்த 2 செய்தியையும் என்னுடைய ஷேக நாயகம் எனக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு நம்முடைய சிந்தனைக்கு என்னவென்று சொன்னால், முதல் இருந்த இடம் இல்லையா, அது அப்போது திடகாத்திரமாக வயிற்றில் குழந்தை இல்லை, தன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் தானே தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை. அந்த இடத்தில் இருக்கிற இடத்துக்கு ரிஸ்க் வருகிறது. இப்போது உட்காருவதற்கும் எந்திரிப்பதற்கும் ஒரு ஆள் தேவை, எதெல்லாவற்றுக்கும் ஒரு அவருடைய உதவி தேவை. இப்படி இன்னொரு மனித உதவியோடு தான் உட்காரவும் வேண்டும், எழுந்திருக்கவும் வேண்டும் என்ற சூழ்நிலையில்
இப்போது ரிசுக்கு வரவில்லை, போய் கொஞ்சம் நடந்து போ, அந்த மரத்தை பிடிச்சி ஒழுக்கு, கனி வரும், சாப்பிட்டுக்க அப்படிங்கிறான். நம்முடைய சிற்றறிவுக்கு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி நடந்திருக்கிறோம்? தலைகளாக நடந்திருக்க வேண்டும். யாருடைய உதவியும் இல்லாமல் நம்முடைய காரியங்களை ஆற்றிக்கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலையில் இருந்தபோது அந்த மரத்தை பிடித்து ஒழுக்கு, சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். உட்காருவதற்கும் எந்திரிப்பதற்கும் இன்னொரு உதவி தேவை என்கிற கர்ப்ப காலத்தில் குழந்தை பெற்றிருக்கிற சமயத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? எதுவும் செய்யாமலே பக்கத்தில் உணவு வந்திருக்க வேண்டும். ஆனால் தலை மாற்றி நடந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு எங்கள் ஷேக் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் ஏன் இப்படி செய்தான் என்று சொன்னால், அந்த வீட்டில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. தொழுகை, நோன்பு, அதுபோல திக்ர், அல்லாஹ்வுடைய சிந்தனை என்று வணக்க வழிபாடுகளிலேயே அவருடைய காலம் கழிந்தது. அதனால் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து ரிசுக்கை தந்தான். இப்போது இந்த குழந்தையை இப்படி அல்லாஹ் திருஷ்டாந்தரமாக அழைத்து கொண்டு போகிறோமே, 4 பேர் 4 கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? நாம் சொல்லுகிற பதிலை ஏற்றுக்கொள்வானா? இப்படி பல நபர்களுடைய அவதூறுக்கு மத்தியில் ஒரு சவாலான நிலை ஏற்பட்டதற்கு பின்னால் இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அதனுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொடுப்பது என்று கொஞ்சம் சிந்தித்தார்கள். இந்த சிந்தித்த கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்ய மறந்தார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு மறந்தார்கள். எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு மறந்தார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சிரமத்தை தந்து அதற்கு பின்னால் ரிசுக்கை தந்தான். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, ரெண்டையும் குர்ஆன் பேசுகிறது. என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஹலால் ஹராமுகளை பேணி நீங்கள் நடப்பீர்களேயானால் உங்கள் இருப்பிடத்துக்கு கொண்டு வந்து ரிசுக்கை நான் கொண்டு வந்து தருவேன். உனக்கு சோறு தர முடியாமல் உன்னை நோன்பு வைக்க சொல்லலை, உனக்கு நன்மைக்காக செய்திருக்கிறோம். அதுபோல என்னுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தால் சிரமம் இல்லாமல் ரிசுக்கு வரும். எப்போது நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ, என்னை மறக்கிறீர்களோ, அப்போதும் ரிசுக்கு வரும். சிரமத்திற்கு பின்னால் ரிசுக்கு வரும். இதைத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இதை உணர்த்துகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே ரிசுக்கை சிரமம் இல்லாமல் பெறுவதற்கான வழி என்ன என்பதை நமக்கு கற்றுத் தருவதற்காகத்தான் இந்த நோன்பு வந்திருக்கிறது. பாவங்களை களைந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி குறைந்து போய்விடும். அல்லாஹ்விடமிருந்து வருகிற ரஹமத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ அது நீங்கிவிட்டால் ரஹமத்து நம்மை வந்து அடைந்துவிடும். நம்முடைய வாழ்க்கை சலாமத்தாக ஆகிவிடும். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை சலாமத்தாக ஆக்குவதற்காகத்தான் இந்த நோன்பு வந்திருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முழு பயனையும் அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.